ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி மாதம் வந்துடுச்சு. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு. உடனே குழந்தைங்கள்லாம் கேட்பாங்க ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஏன் தெரியுமா? இந்த மாதம் விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப ஸ்பெஷல். சனி பகவானும் இந்த மாதத்தில் தான் அதிகமாக பூஜிக்கப்படுறார். அதனால தான் மனசையும் உடலையும் சுத்தப்படுத்தணும், அதுக்கு தான் அசைவம் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்மீக காரணம். அடுத்தபடி ஹெல்த்து காரணம்னு பார்த்தா, புரட்டாசி மாதம் மழைக்கு முன்னாடி வர காலம். இந்த காலத்தில் வெயில் குறைஞ்சி மழை ஸ்டார்ட் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா, இந்த லேசான மழை சூட்டை கிளப்பி விட்டுடும். அந்த நேரத்தில் ரொம்ப அசைவம் சாப்பிட்டா அது நம்ம டைஜஷனுக்கு நல்லா இருக்காது. அதனால் சைவம் சாப்பிட்டா கொஞ்சம் லைட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை தவிர இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த மாதம் விலங்குகளுக்கெல்லாம் ப்ரீடிங் சீசன் இது தான். அதாவது அவங்க இனப்பெருக்கம் பண்ணணும் இல்லையா? அதனாலேயும் நம் முன்னோர்கள் இந்த மாதம் விலங்குகளை காக்கிறதுக்கும் அசைவம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. மற்ற இன்னொரு காரணம் சொல்லணுன்னா, இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு விசேஷம்னு சொல்லி பெருமாள் கோயிலுக்கு போக வச்சாங்க. அங்கே போனால் என்ன கொடுப்பாங்க? துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அது எதுக்கு? நமக்கு இந்த டைமில் கோல்டெல்லாம் பிடிக்கும் இல்லையா? அதுக்காக துளசி தீர்த்தம் குடிக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு ஆன்மீகம் நமக்கு ஹெல்த்துக்காக தான் எல்லாத்தையும் பழக்கினாங்க. புரட்டாசி மாதம் சைவம் சாப்பிட்றது மனசுக்கு காம்னஸ் கொடுக்குது, உடம்புக்கு டீடாக்ஸ் மாதிரி வேலை பண்ணுது, வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் கூட அதிகம் வரும். அதனால் நீங்களும் நம்ம ஆன்மீகத்தை நம்ம வாழ்க்கையோடு கலந்த மாதிரி நினச்சி எடுத்து நம்ம முன்னோர்கள் செஞ்சது எல்லாமே ஏதோ ஒரு நன்மைகளுக்காக தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அது நமக்கு தெரியாமல் அதை ஆன்மீகத்தோடு கலந்து கொடுத்துருக்காங்க. நம்மளும் இதை ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்ல மாற்றம் வரும் பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.